ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்க. இந்தியாவில் அடுத்த பிரதமர் யார் என்ற தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. கருத்து கணிப்புகளை பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்டு உள்ளன. சனிக்கிழமை மாலை வெளியான பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று தங்கள் கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி 36 முதல் 39 இடங்களை பிடிக்கும் என நியூஸ் 18 தமிழ்நாடு கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றன. அதிமுக கூட்டணி 2 இடங்களை பிடிக்க வாய்ப்புள்ளதாகவும் பாரதிய ஜனதா கூட்டணி ஒரு இடத்தில் நிச்சயம் வெற்றி பெறும் 3 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி வாய்ப்பு உள்ளதாகவும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. NDTV கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கூட்டணி இந்திய அளவில் 371 இடங்களும் இந்தியா கூட்டணி 125 இடங்களிலும் வெற்றி பெறும் என்றும், ரிபப்ளிக் டிவி வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சி 359 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி 157 இடங்களிலும் வெற்றி பெறும் என்றும், நியூஸ் எக்ஸ் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் 371 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் 125 இடங்களில் இந்தியா கூட்டணியும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக, திமுக, பாஜக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகிய 4 பேருக்கு தான் வெற்றி வாய்ப்பு குறித்து பரவலாக கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதில் 36 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் பாரதிய ஜனதா கூட்டணி 4ற்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்தாலும் தொகுதிகள் எண்ணிக்கை வெற்றி பெறும் தொகுதி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தருமபுரி, கோவை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தேனி, திருநெல்வேலி ஆகிய தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணி கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட 4ற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளதாகவும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதிமுக கூட்டணி 2021 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த முறை தனி கூட்டணியாக இந்த தேர்தலை சந்தித்து உள்ளது. கூட்டணி அமைத்திருந்தால் அதிமுக, பாமக, பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்திருந்தால் தமிழகத்தில் 24ற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியாக இருந்த கட்சிகள் வேறு அணிகளாக பிரிந்ததால் இந்த கட்சிகளுக்கான வாக்குகள் பிரிந்ததன் காரணமாக திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பாக அமைந்துள்ளது. இதுவே திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. அதிமுக தலைமை சரியான முறையில் கூட்டணியை தேர்வு செய்து அமைக்காததன் காரணமாகத்தான் இந்த இழப்பு அதிமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது என்பதை அரசியல் நோக்கர்கள் கருத்துக்களாக தெரிவிக்கின்றனர். அதிமுக தலைமை சரியான கூட்டணியை தேர்வு செய்து அமைத்திருந்தால் திமுகவிற்கு சற்று டஃப் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதிமுக கூட்டணி அமைப்பதில்